அத்தியாயம் 1156. அகிலன் சிவப்பு மூடுபனி பள்ளத்தாக்கிற்குள் மின் தோண்டிய இடத்தில் பேய்ப்பல் கத்தி மூலம் அவனும் ஒரு குழியை உருவாக்கி இருந்தான். அங்கே ஒரே ஒரு 2 அடி கல் இருப்பதை பார்த்தவன் அதை தொட்டு பார்ப்பதற்குள் அங்கிருந்து ஒரு சிவப்பு மூடுபனி மேலே வரத் தொடங்கியது. அது என்னவென்று உணரும் முன்பே 7 குட்டி மிங்குகளும் அதற்குள் குதித்தன. அது குழியாக இருப்பதால் அங்கே என்ன இருக்கிறது என்று அகிலனுக்கு தெரியவில்லை. அதற்குள் அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக அந்த மிங்குகள் அனைத்தும் மூடுபனிக்குள் ஓடி மறைந்திருந்தது. அப்பொழுதுதான் அங்கே ஒரு திராட்சை பழம் அளவுள்ள உருண்டையை கண்டான். அது படிகத்தால் ஆனது போல் மிக தெளிவாக தெரிந்தது. உடனே அகிலன் அந்த உருண்டையை தோண்டி எடுத்து பார்த்தான். அவன் கண்களை அவனாலேயே நம்ப முடியாத அளவிற்கு உருண்டைக்குள் மூடுபனிக்கு நடுவே சிவப்பு அரண்மனை இருந்தது. அது கடவுளுக்கு ஏற்ற வசிப்பிடமாக தோன்றியது. சில காரணங்களால் 7 மிங்குகள் படிக உருண்டைக்குள் சென்று விட்டன. அவைகள் சிவப்பு அரண்மனையின் முன் தோன்றியது. பின்னர் தங்கள் வழியை கீற முயற்சிக்க தொடங்கின. அதாவது அவைகள் அரண்மனைக்குள் ஏதோ ஒன்றை தேடி தோண்ட முயற்சிப்பது நன்றாகவே புரிந்தது. இருப்பினும் சுவர்களில் எந்த இடைவெளியும் இல்லை. அவைகள் மிகவும் பலவீனமாக இருந்ததால் எவ்வளவு முயன்றும் அரண்மனையின் கதவுகளை திறக்க முடியாமல் போய்விட்டது. அகிலனுக்கு அந்த இடத்தை பற்றி தெரிய வேண்டும். அதாவது அரண்மனையின் பெயர் பலகை ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்தான். அதில் அவன் எதிர்பார்த்தது போல் 3 வார்த்தைகள் இருந்தன. ஆனால் அகிலனால் அதை படிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவை மனிதர்களுக்கோ அல்லது படிகவாதிகளுக்கோ சொந்தமான மொழி அல்ல. மேலும் அவை உயிரணு பிரபஞ்சத்தில் இருந்த மொழியிலிருந்து வந்தவையும் கிடையாது. அகிலனுக்கு எல்லாவற்றையும் தாண்டி என்ன வியப்பு என்றால் எப்படி அந்த உருண்டைக்குள் அரண்மனை வந்தது என்றுதான். அந்த படிக உருண்டையுடன் விளையாடி அதை செயல்படுத்த முயன்றான். அவன் செய்த எதுவும் பலனளிப்பதாக தெரியவில்லை. இது இன்னும் ஒரு பொக்கிஷமாக இருந்தால் அதை செயல்படுத்த ஒரு சிறப்பு உறுப்பு தேவைப்படலாம் என்று எண்ணியவன் அதை பற்றிய யோசனையில் ஆழ்ந்தான். அப்பொழுது அவனுக்கு மிங்குகள் மட்டும்தான் மனதிற்குள் வந்து தோன்றியது. அந்த 7 உயிரினத்தாலையும் இந்த சின்ன உருண்டைக்குள்ள நுழைய முடியுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதோட சக்தியும் உருண்டையோட சக்தியும் சமம்னு தானே எடுத்துக்கணும். அப்படின்னா என் டோங்ஸ்வான் 6 மூலமா கண்டிப்பா சக்திகளை செலுத்த முடியும். ஒருவேளை இந்த சின்ன மிங்கோடைய உயிர் சக்தியை உருவகப்படுத்தி அதை முயற்சி பண்ணி பார்த்தா எல்லாம் கண்டிப்பா நான் நினைச்ச மாதிரி நடக்கலாம் என்று அகிலன் எண்ணினார். அதற்கு அவனுக்கு 7 மிங்குகளை முதலில் வெளியேற்ற வேண்டும். அதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் போதுதான் குகைக்குள் வித்தியாசம் ஏற்படுவதை கவனித்தார். அதாவது மூடுபனி மறையத் தொடங்கி வசந்தம் வெடித்து சிதறிக் கொண்டிருந்தது. அகிலனுக்கு ஒரு நொடி என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அப்படியே ஸ்தம்பித்து நின்று விட்டார். ஆனால் அது வெகு நேரம் நீடிக்கவில்லை. உடனே அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று புரிந்து கொண்டவன் படிக உருண்டையை பையில் வைத்துக் கொண்டு ஓட ஆரம்பித்தார். பள்ளத்தாக்கின் மூடுபனி மறையத் தொடங்கி ஏதோ ஒன்று அதையெல்லாம் உறிஞ்சிக் கொண்டிருப்பது மட்டும் அகிலன் அந்த வேகத்திலும் கண்டுகொண்ட விஷயமாகும். அவன் சிவப்பு மூடுபனியின் பாய்ச்சலை பின்தொடர்ந்து பூமிக்குள் செல்லும் இடத்தை அடையும் வரை ஒரு பெரிய ஓட்டை இருந்தது. அதாவது சிவப்பு மூடுபனி அதில் தான் இறங்கிக் கொண்டிருந்தது. அவனை சுற்றி மூடுபனி மெலிந்து கொண்டிருக்கும் சமயம் ஒரு ஓரத்தில் சண்டை போடும் சத்தம் கேட்டது. அது விஸ்கவுண்ட் ஆக இருந்திருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டான். ஏனென்றால் அந்த வழி சென்று அடையும் இடம் பள்ளத்தாக்கு என்பதால் வெளியே நடப்பது உள்ளே கேட்கத்தான் செய்தது. இங்கே வசந்தம் வெடித்தாலும் அதிலிருந்து எதுவும் வரவில்லை. அதனால் அகிலன் அதை ஒரு கண் பார்வையில் பார்த்துக் கொண்டேதான் தன்னுடைய ஓட்டத்தை தொடர்ந்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு கத்தி மனிதன் பள்ளத்தாக்கின் உள்ளே நுழையும் பகுதியில் நின்று கொண்டிருப்பதை அகிலன் பார்த்தான். ஏனென்றால் சிவப்பு மூடுபனி மொத்தமாக மறைந்த காரணத்தால் உள்ளிருந்து வெளியேயும் வெளியே இருந்து உள்ளேயும் நடக்கும் அனைத்தையும் நன்றாக பார்க்க முடிந்தது. அதுவும் கத்தி மனிதன் அகிலனை பார்த்து சிரித்தது. எதிரொலி போல் அந்த இடத்தை சுற்றி சுற்றி வந்தது. நீ சீக்கிரம் இந்த இடத்துக்கு வந்ததும் எல்லாரும் ரொம்ப பெருமையா வெளியே பேசிக்கிட்டாங்க. ஆனா அதுக்கான வேலை எதுவும் உள்ள நடக்கலன்னு உன்னை பார்த்தாலே தெரியுது. பாபா, நீயும் எங்க கூட வெளியே வந்து
மறுபடியும் வசந்தத்துக்காக காத்திரு என்று நக்கலாக கூறினான். அவன் பேசுவதை கேட்டு பல விஸ்கவுண்டுகள் கத்தி மனிதன் பின்னால் நெருங்கி வந்தனர். அப்பொழுது அவர்களை மறைத்து நின்ற பல ஜெனோஜெனிக்குகள் அவர்களின் வழியை கடுமையாக தடுத்து நிறுத்தி போராட்டம் நடத்தினர். அக்கிலனோ ஓடுவதை நிறுத்திவிட்டு அப்படியே ஓரிடத்தில் அமர்ந்து விட்டார். அப்போதுதான் கத்தி மனிதன் அங்கு குகைக்குள் இருக்கும் மாற்றத்தை உணர்ந்தவன் ஒருவேளை வசந்தம் வெடிக்க ஆரம்பித்திருக்கலாமோ என்று கணித்து விட்டு அதற்கு ஏற்றாற்போல் நடவடிக்கைகளை செய்ய ஆரம்பித்தார். அதாவது அவனும் அக்கிலனை போல ஒரு கௌரவமான இடத்தை குகைக்குள் முதலில் நுழைந்து பிடித்தவன் அவனை தொடர்ந்து வந்த ஜெனோஜெனிக்குகளை பாரபட்சம் பார்க்காமல் கொன்று குவித்தார். அக்கிலன் கத்தி மனிதனை மட்டும்தான் பார்த்துக் கொண்டிருந்தான். எப்போதெல்லாம் ஜெனோஜெனிக்குகள் 10 மீட்டருக்குள் வந்தாலும் அவன் அவர்களை அந்த தூரத்திலிருந்து கொள்வதை பார்த்தவனுக்கு ஏதோ ஒன்று பொறிதட்டியது. அதாவது கத்தி மனிதனை இவ்வளவு நேரம் விஸ்கவுண்ட் என்று நினைத்திருந்தவன் அவன் கையாளும் விதத்தை பார்த்த பின்புதான் ஏரல் என்று தெரிந்து கொண்டான். வெளியே இருப்பவர்கள் பதட்டத்தில் கண்டுகொள்ளாமல் விட்டாலும் அக்கிலன் கண்ணிலிருந்து எதுவும் தப்பவில்லை. அதுவும் அவனது வாழ் வெளிச்சம் விஸ்கவுண்டை விட மிக சிறப்பாக இருந்தது. இதை அக்கிலனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு காரணம் அவன் கையில் வைத்திருக்கும் ஆவணங்கள் படி விஸ்கவுண்டுகள் மட்டுமே இங்கு வர முடியும். அதனால் உடனே கத்தி மனிதனை அழைத்தார். நீ ஒரு ஏரல்னு கண்டுபிடிச்சிட்ட, எதுக்கு இங்க வந்த? உனக்கு என்ன காரியம் என்று கேட்டான். அதற்கு கத்தி மனிதன், நான் உள்ள நுழையும் போது விஸ்கவுண்டா தான் இருந்தேன். ஆனா இங்க வந்துதான் சமன் செய்யணும்னு எனக்கு விதி இருந்திருக்கு. அதனால நீ என்ன பழி சொல்லி வழி அனுப்ப முடியாது, புரியுதா என்று கூறிவிட்டா. அப்படி ஒரு விதி இருப்பதால் அக்கிலன் அதற்கு மேல் கேள்வி எழுப்பாமல் சுற்றும் முற்றும் பார்த்தான். விஸ்கவுண்டுகள் திறன் பெற்றிருக்க வேண்டிய பலர் அங்கு இருப்பதை கண்டு கொண்டவன் அதில் நிலவரசனின் பெரிய மகள் ரெபேக்காவையும் பார்த்தான். அதற்குள் கத்தி மனிதன் அக்கிலனை நெருங்கி, நான் ஏதாவது தவறுதலா உன்னை காயப்படுத்திட போறேன், அதனால எப்பவும் என்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இரு. இப்ப வரைக்கும் நான் ஏரலை மட்டும்தான் சமன் செஞ்சிருக்கேன், அதனால என் புதிய சக்திகளை கட்டுப்படுத்த முடியாது என்று அச்சுறுத்தும் வகையில் பேசினான். அக்கிலன் அதற்கு பதில் கூறாமல் அவனை தாண்டி சென்றவன் அமைதியாக தனது பேய்ப்பல் கத்தியை வெளியே எடுத்தான். அவன் இப்பொழுது வசந்தத்தின் அருகே காத்திருக்கிறான். அது வெடிக்க ஆரம்பித்தாலும் இன்னும் அவன் எதிர்பார்த்த அளவுக்கு எந்த விஷயமும் நடக்கவில்லை. அதனால் முழுவதுமாக அந்த வேலை முடியும் வரையில் அவன் அங்கேயே காத்திருக்க முடிவு செய்தார். கத்தி மனிதனுக்கு அக்கிலன் பதில் எதுவும் கூறாமல் சென்றது முகத்தை சுழிக்க வைத்தது. இருந்தும் அந்த கோபத்தை அக்கிலன் மேல் காட்டி தாக்க விரும்பவில்லை. அதே சமயம் வெளியே நின்று கொண்டிருந்த அரசர்கள் இவர்களை தான் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அக்கிலன் அதை கவனித்தானா என்று தெரியாது. ஆனால் கத்தி மனிதன் பார்த்து விட்டான். அவர்கள் எதிர் தான் எப்பொழுதும் தாழ்ந்து விடக்கூடாது, அக்கிலனை விட தான் தான் மேல் என்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பேச ஆரம்பித்தார். கத்திராணியோட பாதுகாப்புல இருக்கிறதுனால எல்லா திறமையும் உனக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காத. இப்பவும் சொல்றேன், வசந்தம் வெடிக்கும் போது நீ என்ன தடுக்காம இருக்கிறது நல்லது, இல்லனா இங்க ஒரு போரே வெடிக்க வாய்ப்பு இருக்கு என்று கடுமையாக பேசினார். அக்கிலன் அப்பொழுதும் அவனை புறக்கணித்து விட்டு தன் கவனத்தை முழுவதுமாக வசந்தத்தின் பக்கம்தான் செலுத்தி இருந்தான். கத்தி மனிதனுக்கும் அக்கிலன் திரும்ப திரும்ப தன்னை அவமானப்படுத்தும் விதமாக நடத்துவது எரிச்சலை கொடுத்தது. அவனை திமிரு பிடித்தவன் என்று மனதில் கரித்துக் கொண்டார். அதுவும் இப்பொழுது கத்தி மனிதன் ஒரு ஏரல், ஆனால் அக்கிலன் இப்பொழுதும் வாரோன்தான். அந்த ஏற்றத்தாழ்வு வேறு இன்னும் அவனுடைய கோபத்தை அதிகப்படுத்தியது. அக்கிலனை அப்படியே விடக்கூடாது, ஏதாவது சொல்லி அசிங்கப்படுத்தியே ஆக வேண்டும் என்று கத்தி மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது சரியாக ரெபேக்கா அவன் அருகில் வந்து நின்றாள். அவளுக்கு பின்னால் டெகோ விஸ்கவுண்ட் என்று சமீபத்தில் ஏரலாக மாறியவரை திரும்பி பார்த்தார். அவர் ஜெனோஜெனிக்கை எதிர்த்து போராடிய பிறகுதான் இந்த மாற்றம் கிடைத்திருக்கிறது. எல்லோரும் இருப்பதால் கத்தி மனிதன் பேச வேண்டியதை அனைத்தும் தனக்குள்ளேயே வைத்துக் கொண்டு சுற்றி நடப்பதை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தார். சிறிது நேரம் கழித்து
7-8 ஏரல்கள் அங்கு வந்து விட்டனர். அந்த கும்பலை பொறுத்தவரை ராஜாக்கள் அனுப்பிய மக்கள் மட்டும்தான் அங்கே வர வேண்டும். அதை தாண்டி வெளியே இருந்து யாராவது உள்ளே வர முயற்சி செய்தார் அவர்கள் பாதையை மொத்தமாக தடுத்து நிறுத்தி விடுவர். அதையும் மீறி யாராவது முயற்சி செய்ய துணிந்தார் அவர்களை பாரபட்சமின்றி கொல்வதுதான் அவர்களுடைய வேலையாக இருந்தது. இங்கே திடீரென்று வசந்தத்தின் கண்ணருகே சிவப்பு மூடுபனி மறைந்து ஒரு கருப்பு சுரங்கப் பாதையை வெளிப்படுத்தியது. அது ஒரு மனிதனின் முஷ்டியின் அளவு மட்டுமே இருக்க, மேலும் அது எவ்வளவு ஆழம் சென்றது என்பதை கண்டறிவது கடினமாக இருந்தது. மூடுபனி மறைந்த பிறகு ஒரு சிவப்பு விளக்கு குகையிலிருந்து வெளியேறியது. அது ஒரு சிவப்பு கற்றை போல நேராக வானத்தை நோக்கி சுடவும் அதை ஒரு கை தடிமன் போல் சுற்றி இருந்தது. வானம் வரைக்கும் உயர்ந்த அந்த ஒளி சுற்றி எங்கும் பரவாமல் இருந்தது. அதன் வித்தியாசத்தை வெளிக்கொணர்ந்தது. இப்பொழுதுதான் சிவப்பு மூடுபனி வசந்தம் வெடிப்பதை விஸ்கவுண்டுகள் மற்றும் ஏரல்கள் அறிந்திருந்தனர். அடுத்த நொடி அனைவரும் தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பித்தனர். அப்படித்தானே அங்கு இருக்கும் தண்ணீரை திருட முடியும். அதற்காகத்தானே அனைத்தும் வேகமாக நடக்க ஆரம்பித்தது. இந்த சமயத்தில்தான் டெக்கோ ஏரல் ஒரு பெரிய கத்தியுடன் அகிலனை நோக்கி வந்தார். அவருக்கு அவன் இங்கு இருப்பது சுத்தமாக பிடிக்கவில்லை. அவனை ஒழித்து கட்டினால்தான் வசந்த நீரை முழுவதுமாக எடுத்துக்கொள்ள முடியும் என்று அவனை தீர்த்து கட்ட முடிவு செய்தனர். அவர்கள் சுற்றி நின்று கொண்டிருந்த பகுதி மிகவும் குறுகலான இடம். ஏற்கனவே 7-8 பேர் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். அங்குதான் அகிலனும் தனக்கான இடத்தை பிடித்து நின்று கொண்டிருந்தார். டெக்கோ ஏரலுக்கு அகிலனை அங்கிருந்து தள்ளிவிட்டால் கூட போதும் என்று தோன்றியது. இருந்தாலும் தன்னுடைய கருப்பு கத்தியை அகிலன் பின்பக்கம் செலுத்தும் வேளையில் அவன் சட்டென்று திரும்பி தன்னுடைய பேய்ப்பல் கத்தியை முன்னே நிறுத்தி இருந்தார். அதனால் அவன் உடல் மேல் டெக்கோ ஏரல் செலுத்திய கத்தி படாமல் தப்பிக்க முடிந்தது. இந்த சமயத்தில் எதற்காக இவர் இப்படி செய்கிறார் என்று ரெபேக்காவும் மற்றவர்களும் டெக்கோ ஏரலை நினைத்து அதிர்ச்சி அடைந்தனர். என்னதான் அவர்களுக்கும் அகிலனை பிடிக்காவிட்டால் இந்த இடத்தில் சண்டை தேவையா என்று தோன்றியது. இருந்தாலும் அவரை யாரும் தடுக்க முன்வரவில்லை. ஏனென்றால் அவரை அனுப்பி வைத்த நபரும் ஒரு கொடூரமான ரெபேட் குழுவை சேர்ந்தவர். பல குடும்பங்களை அழிக்கும் செயல்களில் அடிக்கடி ஈடுபடும் இவர்களை சாதாரணமாக பிரபுக்களாக நினைத்து ஒத்துழைப்பு கொடுக்க முடியாது. அது தங்களுக்கு மறுபடியும் ஆபத்தை கொண்டு வந்துவிடும் என்று அமைதியாக நடப்பதை வேடிக்கை பார்த்தனர். இங்கே அகிலன் தன் கால்களை நகர்த்தி டெக்கோ ஏரலின் தாக்குதலை தவிர்த்தார். அடுத்தது அவர் எதிர்பார்க்காத விதமாக அவன் தலைமேல் குதித்திருந்தார். அதே வேகத்தில் அகிலன் வேறு பக்கம் செல்வான் என்று டெக்கோ ஏரல் எதிர்பார்த்திருக்க, ஆனால் அவன் அதை செய்யாமல் தாக்குதலை ஆரம்பித்திருந்தார். இடது கை வழியாக மேல் நோக்கி குத்தி சிங்கத்தின் கர்ஜனையுடன் அவர் கையில் வைத்திருந்த கத்தியை உடைத்திருந்தார். அவ்வளவுதான். டெக்கோ ஏரல் இறக்கப் போகிறார் என்று அனைவரும் நினைத்திருக்க, அதே சமயம் பின்னால் இருந்து ஒரு பெரிய சத்தம் கேட்டது. அது ஒரு கைமுஷ்டி. அதை உயிர்ப்பித்து வேலை செய்ய வைப்பது இந்த பக்கம் நின்று கொண்டிருக்கும் டெக்கோ ஏரல் தான். அவரிடம் இருக்கும் சிறப்பு அம்சத்தில் இதுவும் ஒன்று. இப்பொழுது அகிலனை நோக்கி வேகமாக படையெடுத்திருந்த கைமுஷ்டியை பார்த்த மற்றவர்கள் தங்கள் மேல் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்திவிடக் கூடாது என்று பின்வாங்கி தங்களை பாதுகாத்து நின்றிருக்க, அகிலன் மட்டுமே வேகம் எடுத்தார். அதற்குள் அங்கே அனைவரும் டெக்கோ ஏரலை பாராட்டி தள்ளினர். அதற்கு காரணம் அகிலன் பயந்து ஓடுவதை அவர்களுக்கு சிறப்பான சம்பவமாக தோன்றியது. அவன் இறந்து போயிருந்தால் கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு அவன் சுற்றி சுற்றி உயிருக்காக போராடுவது அவர்களுக்கு அவ்வளவு திருப்தியாக இருந்தது. எங்கே அகிலன் அதற்குள் தன்னுடைய பேய்ப்பல் கத்தியை பயன்படுத்தி டெக்கோ ஏரலின் கழுத்தை அறுத்திருந்தார். அவன் கவனம் முஷ்டி பக்கம் திரும்பாமல் அவர் பக்கம் போனதற்கு காரணம் அவர் கழுத்து பக்கத்திலிருந்துதான் ஏதோ ஒரு ஒளி அந்த முஷ்டிக்கு உயிர்ப்பு கொடுக்கிறது என்று புரிந்து கொண்டவன் அதற்கு ஏற்றாற்போல் செய்தான். இங்கே டெக்கோ ஏரலின் கழுத்தில் ஒரு சிறிய அளவில் காயம் ஏற்பட்டிருந்தது. அவ்வளவுதான்.
அது ஆழமான வெட்டுக்கூட கிடையாது. இரத்தப்போக்கு இருந்தாலும் அதை தாண்டி ஒரு ஊதா நிற மூடுபனி வெளிப்பட்டது. அவர் ஒரு ஏரலாக இருப்பதால் சேதம் ஏற்படுவதற்கு சிறிது நேரம் ஆகும். அந்த சமயத்தில் கூட டெக்கோ ஏரல் கோபத்தில் கர்ஜித்தார். அவருக்கு அகிலனை மீண்டும் தாக்க வேண்டும். அதற்கான முயற்சியில் ஈடுபடும் போதுதான் வசந்தம் இடத்தில் ஒரு கண் சிவந்து வழிச்சிட்டது. அங்கிருந்து ஒரு சிவப்பு பந்து வானத்தில் பாய்வதை அனைவரும் பார்த்தனர். அது என்ன மாதிரியான எதிர்வினையையும் ஆற்றலாம் என்று அனைவரும் ஒரு நிலையில் காத்திருந்தனர்.